ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழியின் 4ஆம் பத்து 2ஆம் திருமொழி 4வது பாசுரத்தை அனுபவிக்க நாம் மானசிகமாக அழகர் மலையை சென்று அடைகிறோம். நான்காவது பாசுரத்திலே பெரியாழ்வார் வசதியான ஒரு கருத்தை சொல்கிறார். என்ன கருத்து அப்படின்னா, அழகருக்கு என்ன ஆசைன்னா, தன்னை சேவிக்க வரும் அடியார்களை எல்லாம் அழகர் மலைக்கு அடியவர்களாக ஆக்கணும்னு ஆசையாம். நாம யாரை சேவிக்கணும்னு போறோம்? அழகரை. ஆனா அழகர் என்ன பண்ணிடுறார்? நம்மை அழகர் மலைக்கு அடியவர்களாக ஆக்கிடுறாராம். அது எப்படி? அழகரை தானே சேவிக்க போனோம், அழகர் மலைக்கு அடியார் ஆக்குவாரான்னா, ஏற்கனவே அப்படி ஒரு சம்பவம் கிருஷ்ணாவதாரத்திலேயே நடந்திருக்கே, அது போலத்தான் இதுன்னார். என்ன சம்பவம் நடந்தது? 4வது பாசுரம். ஆனாயர் கூடி அமைத்த விழவை அமரர்த்தம் கோனார்க்கு ஒழிய கோவர்தனத்து செய்தான் மலை வானாட்டில் நின்று மாமலர் கற்பக தொத்திழி தேனாறு பாயும் தென் திரு மாலிரும் சோலையே. ஆனாயர் கூடி அமைத்த விழவை அமரர்த்தம் கோனார்க்கு ஒழிய கோவர்த்தனத்து செய்தான் மலை வானாட்டில் நின்று மாமலர் கற்பக தொத்து இழி தேனாறு பாயும் தென் திருமாலிரும் சோலையே. இப்போ கிருஷ்ணாவதாரத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பெரியாழ்வார் நமக்கு மேற்கோள் காட்டுகிறார். என்னன்னா, ஆண் ஆயர் கூடி. ஆண் என்றால் பசுமாடுன்னு அர்த்தம், ஆயர் என்றால் அதை மேய்க்கக்கூடிய இடையர்னு அர்த்தம். ஆண் ஆயர்னா பசுக்களை மேய்க்கக்கூடிய ஆயர்கள். ஆண் ஆயர் கூடி, அந்த ஆயர்கள் எல்லாரும் ஒரு நாள் ஒன்று கூடினார்கள். ஒன்று கூடி அமைத்த, அமைத்தனா ஏற்படுத்திய, விழவை, விழவுனா விழான்னு அர்த்தம் தமிழ்ல, அதாவது இந்திர விழா. ஆனாயர் கூடி அமைத்த விழவை, எல்லா பசுமைக்கக்கூடிய இடையர்களும் ஒன்று கூடினார்கள். இந்திரனுக்கு என்று விழா எடுத்தார்கள். இதை கண்ணன் பார்த்தான். ஒன்னும் தெரியாதவன் போல நந்தகோபுரத்தை கேட்டான், என்னப்பா இது? ஏ கிருஷ்ணா, இது இந்திரனுக்காக விழா எடுக்கிறோம்ப்பா. நாம எதுக்குப்பா இந்திரனுக்கு விழா எடுக்கணும்? கிருஷ்ணா, இந்திரன் தான் மழைக்கடவுள், மேகம் தான் அவனுடைய வடிவங்கள். அந்த இந்திரன் தான் வருஷா வருஷம் நமக்கு மழை தருகிறான். அதனால 4 மாசம் மழைக்காலம் கார்காலம் பூர்த்தியான பின் மழை கொடுத்த இந்திரனுக்கு நன்றி சொல்வதற்காக இந்த விழா எடுப்பது நம்முடைய பரம்பரை வழக்கம் என்றார் நந்தகோபர். கண்ணன் பதில் சொன்னா, அப்படி இல்லப்பா, நம்முடைய பாப புண்ணியமாகிய கர்மாவை பொறுத்து இறைவன் பகவான் நமக்கு மழையை விதிக்கிறான். இந்திரன்கிறவர் எப்படின்னா கவர்மெண்ட் ஆபீசர் மாதிரி. அவர் பகவான் என்ன கட்டளை எடுக்கிறாரோ அதை பொறுத்து நம்ம கர்மாவுக்கு ஏற்றபடி மழையை கொடுக்கிறார். நீ இப்படி விழா எடுக்கிறதுனாலயோ ஒரு கையூட்டு கொடுப்பதாலோ இந்திரனால மழையை கூட்டியோ குறைச்சோ கொடுக்க முடியாது. ஒரு புரியறாப்புல லௌகிக உதாரணம் சொல்லணும்னா, இப்போ செக்கு காசோலைன்னு ஒருத்தர், ஒரு நண்பர் நம்ம கிட்ட கொடுக்குறாருன்னு வச்சுப்போம். அதை கொண்டு போய் நாம வங்கியில கொடுத்தோம்னா, அந்த கேஷியர்னு ஒருத்தர் இருப்பாரு, அந்த செக்ல என்ன அமௌண்ட் எழுதியிருக்கோ அதை தான் அவர் கொடுப்பார். இல்லை சார், கேஷியர்கிட்ட நான் உங்களுக்கு 100 ரூபா எக்ஸ்ட்ரா தரேன், நீங்க செக்ல இருக்கிறத விட 1000 ரூபாய் எனக்கு அதிகம் கொடுங்கன்னு சொன்னா அவரால் கொடுக்க முடியுமா? கொடுக்கறதுக்கு அதிகாரம் உண்டா? என்ன எழுதியிருக்கோ அதை தான் கொடுக்கணும். அது போல உன் கர்மாப்படி இறைவன் என்ன விதிச்சிருக்கானோ அதை கொடுக்கக்கூடிய கேஷியர் போலதான் இந்திரன் இருக்கான். அப்படி இருக்க அந்த இந்திரனுக்கு விழா எடுத்து என்ன பிரயோஜனம்? அதை விட பக்கத்துல கோவர்தன மலை இருக்கே, இந்த மலை தான் பல வகையில நமக்கு உபயோகமாக இருக்கிறது. மேகங்கள் வரும்போது அதை தடுத்து மழை பொழியும்படியாக செய்வது இதே கோவர்தன மலை. அதே மழை நீர் வெள்ளமாக மாறினால் நாம் ஒதுங்குவதற்கு மலை குகையில் இடம் தருவது இதே கோவர்தன மலை. நம்முடைய பசுமாடுகள் போய் மேயக்கூடிய இடம் கோவர்தன மலை. கோ வர்தனம்னாலே பசுக்களை வளர்ப்பது. நிறைய புல்லு இருக்கு, பசுமாடுகள் போய் மேயறது. சிறுவர்களான நாங்க விளையாடுறோம். நமக்கு எது அருகிலேயே இருந்து உபகாரம் பண்றதோ அதுக்குத்தான் நாம நன்றி சொல்லணுமே ஒழிய, இந்திரனை நீங்க கண்ணால பார்த்ததில்லை, அவன் தான் மழை பொழியறாங்கிறதையும் நீங்க கண்ணால பார்த்ததில்லை, நீங்க கொடுப்பதை அவன் பெற்றுக்கொள்வதையும் கண்ணால் பார்த்ததில்லை. அப்படி இருக்க இந்திரனுக்கு எதற்காக வழிபாடு செய்ய வேண்டும்? நீங்கள் கோவர்தன மலைக்கு செய்யுங்கள். இந்த மலை பல வகைகளில் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு இன்னும் பல காரணங்கள் இது விஷ்ணு புராணத்துல ரொம்ப விரிவா இருக்கு. ஏன்னா இப்ப இதுல அந்த கேள்வியை கேட்க ஆரம்பிச்சிருவோம், ஏன் கண்ணன் இந்திரனுக்கு வேண்டாம் கோவர்தன மலைக்கு பண்ண சொன்னார்னு. இங்க அது கான்டெக்ஸ்ட் இல்ல, அதோடு ஒப்புமைப்படுத்தி வேறொரு கருத்தை இங்க பெரியாழ்வார் காட்டுகிறார். அது என்னங்கிறதுலதான் இப்ப போக்கஸ் பண்ணணுமே ஒழிய, அது விஷ்ணு புராணத்துல விரிவா இருக்கு, அது நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இப்ப இங்க வருவோம். ஆக கிருஷ்ணன் என்ன சொல்லிட்டான்? எல்லா வழிபாட்டையும் கோவர்தன மலைக்கு பண்ணிடுங்கோன்ட்டான்.
சரி, கண்ணன் சொன்னபடியே செஞ்சிருவோன்னு ஆனாயர் கூடி அமைத்த விழவை அமரர்த்தம் கோனார்க்கு ஒழிய. அமரர்னா தேவர்கள், அமரர்த்தம் அந்த தேவர்களுக்கான கோனார், கோன் அப்படின்னா தலைவன் அர்த்தம். இந்த இடத்துல கோனார்னா மாடு மேய்க்கிறவர் இல்ல. அமரர்த்தம் கோனார்னா தேவர்களுக்கு கோனாக விளங்கக்கூடிய இந்திரன். கோனார்க்கு ஒழிய, இந்திரனுக்கு இல்லாதபடி, இந்திரனுக்கு என்று ஏற்பட்டதையெல்லாம் ஒழியன்னா இந்த இடத்துல தடுத்துன்னு அர்த்தம். இந்திரனுக்கு சேர ஒட்டாமல் தடுத்து விட்டு கோவர்தனத்து செய்தான் மலை, கோவர்தன மலைக்கு என்று செய்தான்னா இவர்களை எல்லாம் செய்ய வைத்தான் அர்த்தம். கோவர்தன மலைக்கு பூஜை செய்யும்படியாக எல்லாரையும் இந்த பக்கம் திருப்பி விட்டா. கண்ணன் சொன்னபடி அவளும் செஞ்சுட்டா. எதுக்குப்பா அப்படி பண்ணான்னா, இங்கதான் மாமுனிகள் அற்புதமா ரசிச்சு வியாக்கியானம் பண்ணார் பாருங்க. அது வேற ஒண்ணும் இல்ல, தன் பக்தர்களை எல்லாம் ஒரு மலைக்கு அடியார்களா ஆக்கணும்னு பெருமாளுக்கு அன்னிலேருந்து ஆசை இருக்கு. துவாபர யுகத்துல என்ன பண்ணார், கிருஷ்ணனுக்கு அடியார்களாக இருந்த ஆயர்களை நீங்க இந்திரனுக்கு அடியார்கள் ஆயிடாதீங்கோ, கோவர்தன மலைக்கு அடியார்கள் ஆகுங்கோன்னு அங்க ஆக்கி விட்டார். இப்ப கலியுகத்துல அழகர் மலையில எழுந்தருளி இருந்து அழகருக்கு அடியார்னு வரவாழ கூட நீங்க எனக்கு அடியார்னு இருக்க வேண்டாம், இந்த அழகர் மலைக்கு அடியார் ஆகி இதற்கு வழிபாடு செய்யுங்கள்னு அன்னைக்கு கோவர்தன மலைக்கு ஆயர்களை வழிபாடு செய்ய வைத்த பெருமாள் இன்னைக்கு அழகர் மலைக்கு நாம் வழிபாடு செய்யும்படியாக பண்ணி இருக்கிறார். இப்ப பொருத்தம் புரியுறதா? அதற்காகத்தான் கோவர்தன மலை சரித்திரத்தை இங்க கொண்டு வரார். அமரர்தம் கோனார்க்கு ஒழிய, இங்க ஒரு அர்த்தம். அமரர்தம் கோனார்க்கு ஒழியன்னா அமரர்களாகிய தேவர்களுக்கு தலைவன் இந்திரன், அந்த கோனார்க்கு ஒழிய. இப்படி வச்சுக்கோங்க. அமரர்னா நித்திய சூரிகள், அமரர்த்தம் கோனார்னா நித்திய சூரிகளின் தலைவனான அழகர் ஒழிய என்ன கூட வழிபட வேண்டாம். கோவர்தனத்து செய்தான். கோ என்றால் ஞானம்னு ஒரு அர்த்தம் உண்டு. கோவர்தனம்னா ஞானத்தை வளர்ப்பது. இது அழகர் மலை தான் ஞானத்தை வளர்ப்பது. அந்த மலையையே வழிபடுங்கள்னு. அப்ப அமரர் கோனை வழிபடாதீர்கள், மலையை வழிபடுங்கள். இந்திரனை வழிபடாதீர்கள், கோவர்தனத்தை வழிபடுங்கள். அழகரை கூட வழிபட வேண்டாம். அதுக்காக அழகரை வழிபடாதீங்கன்னு அர்த்தம் இல்லை. அவர் கூட பிராதானியத்திலே கொஞ்சம் பின்னாடி போயிடுறார். அழகர் மலைக்கு முக்கியத்துவம். அதனால என்ன கூட வழிபட வேண்டாம், நீங்கள் அழகர் மலையை வழிபடுங்கள் என்று ஏற்படுத்தினானே. செய்தான் மலை, இப்படி செய்தவனுடைய மலைதான் அழகர் மலை. இனி பாட்டின் 2வது பாதியில அழகர் மலையின் இயற்கை வர்ணனை வருது. வானாட்டில் நின்று மாமலர் கற்பக தொத்து இழி தேனாறு பாயும். அழகர் மலையில பார்த்தா தேனாறு ஓடின்னு இருக்கான். ஒரு பக்கம் சிலம்பாறு ஓடுறது, நூப்புர கங்கை, அது வேற. இன்னொரு பக்கம் தேனாறு ஓடுறது. இந்த தேனாறு எங்கேருந்து வருது அப்படின்னு ட்ரேஸ் பண்ணி கொண்டு தேடிக்கொண்டே போனால் வானத்திலேருந்து ஒரு அருவியாக கொட்டுகிறதாம். வானத்திலேருந்து அருவியா கொட்டி தேனாரா? வானத்துல எங்கேருந்து வந்ததுன்னா அது ஸ்வர்க்கத்திலேருந்து வருது. ஸ்வர்க்கத்துல ஏன்பா வந்ததுன்னா பாட்ட பாருங்க. வானாட்டில் நின்று, வான் நாடுனா ஸ்வர்கலோகம்னு அர்த்தம். வானாட்டில் நின்று ஸ்வர்கலோகத்திலேருந்து மாமலர் கற்பக தொத்து இழி. அந்த தேவலோகத்துல கற்பக மரம் இருக்குமோ இல்லையோ, அந்த கற்பக மரத்தில் உள்ள மாமலர் கற்பக, மாமலர்னா பெரிய மலர். அந்த கற்பக மலர்ங்கிறது ரொம்ப பெருசா இருக்குமா, பாரிஜாத்தம் என்றும் சொல்வார்கள். அந்த மாமலர் கற்பக தொத்துனா கொத்துன்னு அர்த்தம். கொத்து கொத்தா கொத்து கொத்தா தேவலோகத்துல கற்பக மலர்கள் மலர்ந்து இருக்கு. மாமலர் கற்பக தொத்து, அந்த கொத்தில் இருந்து இழினா பொழியக்கூடிய, வந்து பெருகி வரக்கூடியன்னு அர்த்தம். பூவிலேருந்து தேன் வரும் இல்லையா, மாமலர் கற்பக தொத்திழி, கற்பக பூ கொத்திலிருந்து தேன் கொற்றதான். அந்த தேன் அங்கிருந்து அருவியாக கீழே கொட்டி அழகர் மலையை வந்து அடைந்து தேனாறு பாயும். இங்க தேனாறாக ஓடின்னு இருக்கான். அதான் சொல்றாளே, நாட்டுல தேனாரும் பாலாரும் பாய்கிறதான்னு சொல்றா பாருங்க. உண்மையாவே தேனாறு பாய்கிறது. அது அழகர் மலையில் அருவியாக வந்து விழுந்து அங்கே தேனாறு பாயும், தேனாராக பாய்ந்து ஓடக்கூடிய தென் திருமாலிருஞ்சோலையே. அப்படிப்பட்ட மலைதான் தெற்கே உள்ள அழகான திருமாலிருஞ்சோலை மலைங்கிறது பாட்டின் பொருள். ஆனாயர் கூடி அமைத்த விழவை அமரர்த்தம் கோனார்க்கு ஒழிய கோவர்தனத்து செய்தான் மலை. வானாட்டில் நின்று மாமலர் கற்பக தொத்திழி தேனாறு பாயும் தென் திரு மாலிரும் சோலையே. ஆனாயர் கூடி அமைத்த விழவை அமரர்த்தம் கோனார்க்கு ஒழிய கோவர்த்தனத்து செய்தான் மலை. வானாட்டில் நின்று மாமலர் கற்பக தொத்து இழி தேனாறு பாயும் தென் திருமாலிரும் சோலையே. ஆயர்கள் எல்லாரும் கூடி இந்திரனுக்குன்னு விழா எடுக்க
அத தேவர்கள் தலைவன் இந்திரனுக்கு பண்ணாதீங்கோ, கோவர்தன மலைக்கு பண்ணுங்கோன்னு சொன்னானே, அந்த பெருமாளுடைய மலை தான் அழகர் மலை. ஏன்னா இங்கேயும் வந்து என்ன கூட வழிபடாதீங்கோ, அழகர் மலைக்கு அடியார்கள் ஆயிடுங்கோன்னு சொல்லி நமக்கெல்லாம் அறிவுரை சொல்லி கொண்டு எம்பெருமான் விளங்குகிறான். அங்கே பார்த்தால் தேவலோகம் சொர்க்கத்திலிருந்து கற்பகமலர் கூட்டங்களில் இருந்து தேன் பொங்கி வந்து அது தேனாராக அழகர் மலையில் பாய்கிறது என்பது பாட்டின் திரண்ட பொருள். அடியேன் வழங்கும் ஆங்கில வடிவம். As all the cowherds assembled together for the worship of Indra, the Lord who changed the worship of Indra to the worship of Govardhana hill now resides in the hill of Tirumalirunjolai to make us worship this hill. In that hill of Tirumalirunjolai, from the heavens, honey from the parijata flowers falls down as waterfalls and flows as a river என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கடுத்த பாசுரத்திலும் அழகர் மலையில் உள்ள ஒரு அற்புதமான இயற்கை காட்சி வர்ணனை உள்ளது. என்னன்னா, ஒரு ஆண் யானை பெண் யானை அழகர் மலையில இருக்கு, அது தொடர்பான காட்சி. இதுல இன்னொரு விசேஷம் என்னன்னா, இந்த பாட்டுக்கு அப்படியே ஒரு சம்ஸ்கிருத டிரான்ஸ்லேஷன் கூரத்தாழ்வான் அவருடைய சுந்தரபாகுஸ்தவத்திலையும் கொடுத்திருக்கார். அப்படிப்பட்ட சிறப்பான பாசுரத்தை அடுத்த பகுதியில் காண்போம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். ஆனாயர் கூடி அமைத்த விழவை அமரர்தம் கோனார் கொழிய கோவர்தனத்து செய்தான் மலை. ஆனாயர் கூடி அமைத்த விழவை அமரர்தம் கோனார் கொழிய கோவர்தனத்து செய்தான் மலை. வானாட்டில் நின்று மாமலர் கற்பக தொத்திழி தேனாறு பாயும் தென் திருமாலிருஞ்சோலையே. வானாட்டில் நின்று மாமலர் கற்பக தொத்திழி தேனாறு பாயும் தென் திருமாலிருஞ்சோலையே. தேனாறு பாயும் தென் திருமாலிருஞ்சோலையே.